தேவ கிருபையும் மனுஷ தெய்வம். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தேவனையே சார்ந்து போவாங்க, மனுஷர் என்ன செஞ்சிருவாங்க, விட்டுருவாங்க. ஆனால் மனுஷ தெய்வம் தேவ கிருபை எனக்கு வேணும். அப்போ இந்த ஞானம் வளர்த்தி தேவ கிருபை மனசு தயவு மனுஷனுடைய தயவு நமக்கு வேணும்னா நமக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற வசனம் இருக்குது. அதையெல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். 128வது சங்கீதத்தில் முதல் வசனத்தை படிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படணும். இப்போ உங்களுக்கு தான் செய்தி. கர்த்தருக்கு பயப்படுதுன்னா என்ன அப்படின்னா சுருக்கமாக சொன்னோம்னா, இப்போ 5லிருந்து 6 வரைக்கும் பிரேயர்னா ஒரு கர்த்தருக்கு பயம். ஜபத்தில் போய் நம்ம என்ன செய்யணும், கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பயம் நமக்குள் இருக்கணும். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அவன் யாரோ இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அல்லேலூயா, அவன் தான் பாக்கியவான். யாரு பாக்கியவான்னா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். பிரைஸ் எல்லாம். அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் பாக்கியவான். அப்போ அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னு 2வது வசனம் சொல்லுது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டுரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கண்டுகளை போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்க. எங்கிருந்து ஆசீர்வதிக்கிறாரா? சீயோனில் இருந்து. அப்படின்னா பரத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன ஒத்தாசை ஆண்டவரிடத்திலிருந்து நம்மளுக்கு என்ன செய்தான், ஆசீர்வதிக்கிறாங்க. அதுல நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேம் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம். அல்லேலூயா. பிள்ளையுடைய அப்புறம் இஸ்ரவேலுக்கு சமாதானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரீமா கூராபா ஷகரபா லதுனா ரபா வாசம் வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் வாங்க. அல்லேலூயா, வாசமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தன் பிறந்த நாள். அல்லேலூயா, வாச ஜெபம். அல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகள் இந்த அன்பு கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்பா, நீர் கொடுத்த இந்த சுதந்திரத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. இந்த பிள்ளை எதற்காக இந்த தகப்பன் ஆண்டவரே, இந்த தாய் தகப்பன் நீ கொடுத்தீங்க ஆண்டவரே, அந்த திட்டத்தை நீர் நிறைவேற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மோசே பிறந்த பொழுது ஆண்டவரே அவர் மீது ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் ஆண்டவரே. அவர் எத்தனையோ முறை ஆண்டவரே பலவிதமான இன்னல்களுக்காக போன போது கூட அவனை காப்பாற்றி தேசங்களுக்கு ஆண்டவரே அப்பா ராஜ்யத்தை கட்ட முடியாமல் எழுப்புனீர் அல்லவா? அதே போல இந்த பிள்ளை ஆண்டவரே அப்ப வளர்ந்து பெருகி வார்த்தைகள் கேட்டது போல வளர்த்தியிலும் ஆண்டவரே தேவ ஞானத்தில் கிருபையிலும் பேசுவே உண்மை போல பெருகி இந்த பிள்ளை ஆண்டவரே ஆண்டவர் தன் குடும்பத்திற்கும் ஆண்டவர் சமுதாயத்திற்கும் தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக நீ மாற்றி தருவதை நாங்கள் ஜெபிக்கிறோம். இதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா ஆத்மீக உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளை மீது உங்களுடைய திட்டம் இருப்பதாக தகப்பனே, உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேற்றப்படுவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளை குறித்து நல்ல செய்திகள் ஆண்டவரே வரும் காலத்தில்